வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஏக்கான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாமினர் ரீடருக்கான போஸ்டிங்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெளி வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MHC 2024 அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணுன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்படி இல்லை கிளாஸஸில் ஜாயின் பண்ண விரும்பலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம சேனலில் வந்து முழுசாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது எதுக்கானதுன்னா எக்ஸாமினர் ரீடருக்கான பதவிகளுக்கான ஒரு பார்ட்டிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி. அ இ உ என்பன டேஷ் ஆகும். சுட்டு எழுத்துக்கள். திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரஞ்சோதி முனிவர். உடன்பட்டு கூறும் விடை என்பது நேர்விடை. பொருந்தாதது தேர்ந்தெடுக்க மாணிக்க வாசகர். மற்ற 3 பேரும் மும்மூர்த்திகள் சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தறின் கவிப்பாடும் என கூறியவர் யார்? பாரதியார். நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது? இறந்த காலம். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படம்? 11. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? வேற்றுமை உருபு. முதுவேனிற் காலத்திற்கான மாதங்கள் எவை? ஆனி, ஆடி. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பரணி. ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது? கலித்தொகை. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. தம்பிரான் தோழன் யார்? சுந்தரர். வேறுபட்டதை சுட்டிக்காட்டுக. நீலவானம். உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்து. கலையரசி மாலை தொடுத்தாள். தொடரில் இடம்பெறும் வினைமுற்று டேஷ். தெரிநிலை வினைமுற்று. 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு எது? கு. தனித்து இயங்காத சொல் எது? இடைச்சொல். வெண்பா எத்தனை வகைப்படும்? 5. செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும்? வாடின நிலை. சரியான விடையை தேர்வு செய்க. ராவண காவியம், மாதவி காவியம், பெண்ணின் பெருமை, பாவியகொத்து. இந்த பக்கம் ஆப்ஷனில் தமிழொலி, திருவிக்கா, பெருஞ்சித்திரனார், புலவர் குழந்தை. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ராவண காவியத்துக்கு புலவர் குழந்தை, மாதவி காவியத்துக்கு தமிழ் ஒலி, பெண்ணின் பெருமைக்கு திருவிக்கா, பாவியகொத்து பெருஞ்சித்திரனார். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஃபோல்டர் தமிழ் சொல் தருக. உரை. மா எனும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எது? மாலை. துன்பம் என்னும் பொருளை வரும் ஓர் எழுத்து ஒரு மொழி. நோ. டேஷ் செய்ய வேண்டுகிறேன். கோயிட இடத்திற்கு பொருந்தும் சொல் ஆவன. பெயர்ச்சொல்லையும் வினைச்செயலையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகள். பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க. அனுப்புனர். மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ்ச்சொல் ஊடகம். வலையோசை கலகலகலவென ஒலித்தது. இலக்கண குறிப்பு தருக. இரட்டை கிளவி. கலகலக்கு இரட்டை கிளவி. ஐம்பால் பிரித்து எழுத கிடைப்பது 5 கூட்டல் பால். குமுறும் பறவை டேஷ். கூகை. மரபு பிழையை தொடர் தேர்வு செய்க. காகம் கத்தும். அதுதான் தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. தொடரின் ஈற்றல் இடம்பெறும் நிறுத்தற்குறி முற்றுப்புள்ளி. பிழையான தொடரை சுட்டி காட்டுக. எந்த பாடம்? எழுதுபொருள். எது சரியானது? எழுதுபொருள். 12 என்ற எண்ணை எழுத்து வடிவம் 12. கீழ்வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. 96 ஆப்ஷன் டி. குடுக்கு என்னும் திசை மேற்கு. தமிழே நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதல் வரும் தமிழா என்பது விழி. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் செவ்விலக்கியம். திரு ஆலவாய் என்று குறிப்பிடப்பெறும் ஊர் மதுரை. உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இனமொழி விடை. அன்பும் மரணும் உடைத்தாயின்
இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்னும் திருக்குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் நிரல் நிறை. வேழ நெடும் படை என்பது டேஷ் யானைப்படை. வேலவன் குன்றும் என்பது திருத்தணி. குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படுவது சிலப்பதிகாரம். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காட்போம் என்ற தொடரில் தலைநகரம் என்பது சென்னை. மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது இன்றைக்கி உள்ள செட் ஆஃப் கொஷின்ஸு. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.